இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வாங்க சார். வாங்க சார். வாங்க. ஜூ ஐ அம் கமிங் டவுன். வாங்க வாங்க. வரேன். வாங்க சார். வரேன். என்ன காணோம்? வாங்க சார். ஏய் அக்கா, யார் இவரு? அது நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர் கண்மணி. நம்ம விஜய் இருக்கால. பிருந்தா, விஜய்க்கு தெரிஞ்சவரா? அவர் எதுக்கு நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தீங்க? எங்க விஜய் எங்க சார் அவங்க இல்ல. இல்லையா? அப்புறம் எதுக்குங்க என்னங்க கூட்டு வந்தீங்க? நீங்க எங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். யார் நீங்க? யார் என்னன்னே தெரியாது உங்களுக்கு. நான் எப்படி ஹெல்ப் பண்ண முடியும்? அண்ணா நீங்க யாருன்னு எங்களுக்கு தெரியுமே. நீங்க நினைக்கிற மாதிரி அவ நல்லவ இல்ல சார். சார், உங்களை பார்த்தா ரொம்ப நல்லவர் மாதிரி இருக்கு. ஆனா உங்களால மட்டும்தான் சார் எங்களுக்கு உதவி பண்ண முடியும். அவ 1 நம்பர் 420 அக்யூஸ்ட். என் ஹஸ்பண்டை ஏமாத்தி தாலி கட்ட வச்சவ சார் அவ. சார், எங்க குடும்பம் அனுபவிச்ச கஷ்டம்லாம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க. நீங்க சொல்ற எதையுமே நான் நம்ப மாட்டேன். என்னோட விஜய பத்தி எனக்கு தெரியும். எனக்கு என்னமோ நீங்க எல்லாருமா சேர்ந்து அவளை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களா? என்ன நாங்களா? அவளை ஒழிச்சு கட்டுறதுக்கு என்ன வச்சு பிளான் பண்றீங்களா? என் உயிரே போனாலும் நான் விஜய்க்கு எதிரா எதுவுமே பண்ண மாட்டேன். எஸ், ஐ லவ் உடல் மண்ணுக்கு உயிரிய விஜய்க்கு நான் இருக்கேன். செல்ல நீ ஏன் கவலைப்படுற? ஆமா சார், அதான் உங்க தலையில ஃபுல்லா மண்ணா இருக்கு. Hey, what மண்? ஹலோ, நான் நக்கல் பண்றீங்களா? உங்களை நம்பி வந்த பாருங்க. என்ன சொல்லணும்? ஆளை விடுங்கம்மா. ஃபேமிலி பைத்தியமா இருக்குமா? அட போ. என்ன பண்றீங்க? வீரா என்ன பண்ற? என்ன? இங்க பாருமா, மரியாதையா டோர் ஓபன் பண்ணிடு. நான் பெரிய இடத்து பையன். அப்புறம் நடக்கிறது வேற மாதிரி ஆயிடும். சார் சார் சார், ப்ளீஸ் சார், சொன்னா கேளுங்க. அட ப்ளீஸ் சார். என்னால முடியாதுங்க. நான் போணும். ப்ளீஸ் ஓபன் தி டோர். என்ன? ஒரு ஆம்பளை பையனை கடத்திக்கிட்டு வந்து மிரட்டி பாக்குறீங்களா? உங்களோட மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேமா. என்ன பத்தி முழுசா தெரியாம என்கிட்ட விளையாடிக்கிட்டு இருக்கீங்க. நான் யாரும் தெரியுமா? அம்மா! ஐயோ. ஏய், நம்ம அஸ்டர் அப்புறம் என்ன உன்னை கொஞ்சிக்கிட்டே இருப்பாங்களா? கிளிப்புள்ளிக்கு சொல்ற மாதிரி ஒவ்வொன்னையும் எடுத்து எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்க. சொல்றத கேட்காம நீ பாட்டுக்கு லூசு மாதிரி பேசிட்டு இருக்க. யாரும் தெரியாம மேல கை வச்சல நீ மாவளா இரு. நீ யாரா இருந்தாலும் கை வைப்போம். எது? இவ்வளவு நேரம் கெஞ்சி கேட்டோம்ல, தலையாட்டியா நீ? தலையாட்டுறதுக்கு நான் என்ன சாமிக்கு நேர்ந்து விட்ட ஆடா? உன்னை அந்த விஜி அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கா. What? Is this true? கண்மணி, என்கிட்ட பேச மாட்டியா? மேல உனக்கு அவ்வளவு கோவமா? நான் பேச வந்தா முகத்தை திருப்பிக்கிட்டு போறேன். ஏங்க இப்படி பண்ற? நான் என்னடி தப்பு பண்ண? உன் நல்லதுக்காக தானே நான் நீ எதுவும் பேசாத வீரா. போய் மத்த பிரச்சனைய பாரு. நான் சரியாயிடுவேன். திரும்பி என்ன பார்த்து கூட பேச மாட்டியா? கண்மணி, என்ன பாருடி. என்ன பாக்குறதுக்கு கூட உனக்கு பிடிக்கலையா? நான் உன்னை ஏமாத்தணும்னு நினைப்பனாடி. நான் உனக்கு நல்லது பண்ணணும்னு தான் இப்படி. போதும் வீரா, உடனே எல்லாத்தையும் மறந்துட முடியாது. நீ என்ன சொன்னாலும் பொய் பொய் தானே. அதெல்லாம் இல்ல கண்மணி. உன் வாழ்க்கை கெட்டு போயிடும்னு தான் நான் அப்படியெல்லாம் பண்ணேன்டி, புரிஞ்சுக்கோ. நீ எந்த விளக்கமும் சொல்ல தேவையில்ல வீரா. நான் உன் மேல கோவத்துல தான் இருக்கேன். ஆனா அந்த கோவத்தெல்லாம் நீ உன் தலையில ஏத்துக்கணும்னு அவசியம் இல்லை. நீ கிளம்பு. இல்லடி. முதல்ல விஜய் கதைய முடிச்சு மாறனையும் கார்த்தியையும் ஸ்டேஷன்ல இருந்து வெளியே கொண்டு வர வழிய பாரு. நம்ம பிரச்சனைய அப்புறம் பேசிக்கலாம். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ என்ன மன்னிக்க மாட்டல? என்னடி, தீர்ப்பு நமக்கு சாதகமா தானே வரும்? ஆமாம்மா.
தெளிவா மெடிக்கல் ரிப்போர்ட் கொடுத்துருக்கோம். ஸ்டேஷன்லயும் என்ன கை நீட்டி இருக்கானுங்க. இங்க பாரு, அப்படியே காயத்தோடவே இருக்கேன். இது போதுமா? பொண்ணுங்க மேல கை வச்சா என்ன நடக்கும்னு இன்னைக்கு பாப்பானுங்க. குறைஞ்சது 6 மாசத்துல இருந்து 1 வருஷம் ஜெயில தான் கிடக்கணும். அம்மா, ஜெயில வச்சு இவனுங்களை தீர்த்து கட்டுறதுக்கு எல்லா வேலையும் நான் பார்த்துட்டேன். இந்த விஜி யாருன்னு இன்னைக்கு தெரிஞ்சுப்பானுங்க. கேஸ் நம்பர் 52. விஜய் 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 என்னம்மா இவ்வளவு அடிபட்டிருக்கு? எப்படிலாம் டிராமா பண்ற பாரு. எனக்கு வர்ற கோவத்துக்கு அவன் நடிக்கிறத பார்க்கும்போதே உனக்கு அவ்வளோ கோவம் வருது இல்ல? அப்ப எனக்கு எவ்வளோ கோவம் வரும். ஆமாடா, நீ அவளை அடிச்சதுல தப்பே இல்ல. ம். அலாம விஷயம் என்னன்னு சொல்லுமா. இதோ இங்க நிக்கிறாள் மாற மச்சான் தான். இந்த பொண்ணு வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் 2வது நாளே பிருந்தான்னு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கிறாரு யுவரானர். இவரோட 2வது மனைவி பிருந்தாவோட சேர்ந்து எனது கட்சிக்காரர் விஜயை டார்ச்சர் பண்ணிருக்கிறாரு ஆனர். அதுக்கு இவரோட தம்பி மாறனும் துணை போயிருக்காரு. மாறன் மட்டும் இல்ல, இவரோட மொத்த குடும்பமுமே துணை போயிருக்கு. அடப்பாவீங்களா? கார்த்தி தன்னோட தம்பி மாறனை ஏவி எனது கட்சிக்காரர் விஜய கொலை செய்ய முயற்சி செஞ்சிருக்காங்க. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். தப்பு செய்யறவங்களை விட தப்பு செய்ய தூண்டுறவங்களுக்கு தான் தண்டனை அதிகம்னு நீதிமன்றமே சொல்லியிருக்கு. என்னோட கட்சிக்காரர் மாறன் விஜயை தாக்குனது உண்மைதான். ஆனா அவர் அந்த நிலைமைக்கு தள்ளினது யாரு? யாரு? நீங்களே சொல்லுங்க. இதோ நிக்கிறாங்களே விஜி, இவங்க தான். நீங்க நினைக்கிற மாதிரி இந்த விஜய் அழுகிறதுனாலயோ இப்படி அடிபட்டு நிக்கிறதுனாலயோ நம்ம பரிதாபப்படுவோம்னு நம்பிட்டு இருக்காங்க யுவர் ஆனர். நாம நினைக்கிற மாதிரி இவங்க ஒன்னும் அப்பாவிலாம் இல்ல. எனது கட்சிக்காரர் குடும்பத்தோட நிம்மதியை கெடுக்கிறதுக்குன்னு அவங்க வீட்டுக்குள்ள வந்து எல்லாரையும் டார்ச்சர் பண்ணிருக்காங்க. பிரச்சனை மேல பிரச்சனை கொடுத்திருக்காங்க யுவர் ஆனர். பிரச்சனை என்ன? என்ன பிரச்சனை? என்ன பண்ணாங்க? நான் சொல்றேன் யுவர் ஆனர்.